இன்றைக்கி நம்ம ரசம் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நீட்டான புளியம்பழம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கிற புளி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேயே நான் உப்பு போட்டுட்டு 3 கப்பு நம்ம மெஷரிங் கப் இருக்குல்ல, அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். புளி ஒரு 15 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. இப்போ நான் மசாலா அரைக்க போகிற ரசப்பொடி. அதுக்கு இங்கே நான் 3 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது போதுமானது. இது நம்ம 1 வீக்குக்கு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு மொத்தமாகவே நான் அரைச்சிடுறேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சிடலாம். எப்போவுமே ரசம் வைக்கும்போது புளியோடைய அளவு கம்மியாக இருக்கணும், நம்ம சேர்க்குற தக்காளியோடைய அளவு அதிகமாக இருக்கணும். அப்போவே நம்ம ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரைக்க ஈஸியாக இருக்கும். இதை இந்த புளி தண்ணியிலே வச்சு நம்ம கைவிட்டு கரைச்சிடலாம். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தக்காளி பழம் கையால் பிழிஞ்சு விட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது தோலெல்லாம் உரிக்க வேண்டாம். இதை அப்படியே அலசிட்டு நம்ம இடித்து இதில் சேர்த்துக்கலாம். அலசிட்டு இடித்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் ரசத்தை வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு கடுகு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும், அதிகமாகவும் தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் வரமிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அதில் அரைச்சி போட்டதே எனக்கு போதுன்றதுனால நான் வரமிளகாய் சேர்க்க போகிறது இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் மல்லித்தழை சேர்த்துருக்கேன். ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதி வர ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் ரசத்தை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவாச்சும் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணும்போது இப்படி ஒரு சிம்பிளான ரெசிபியை நம்ம செய்து இது கூட ஒரு அப்பளமோ இல்லை ஆம்லேட் மட்டும் போட்டு சூப்பராக சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.